இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்க சிப்லால இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம ஷோல்டர்ல இருந்து ஒரு ஸ்ட்ராப் வைப்போம் இல்லையா, உள்ளாடை விலகாம இருக்கிறதுக்காக அது எப்படி வைக்கணும், அதுல பிரஸ் பட்டனை எப்படி கட்டணும் அப்படிங்கறத பத்தி சொல்லி கொடுக்க போறேன். இது பிகினர்ஸ்க்கான சேனல். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நிறைய தோழிகளுக்கு இந்த மாதிரி ஷோல்டர் வந்து உட்காராம வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காக அந்த உள்ளாடை வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராப் மாதிரி வச்சு தைப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம தைக்கலாம். ஆனா அந்த மாதிரி நமக்கு ஷோல்டர் வழியாம இருக்கணும்னாலே நீங்க பின்கழுத்து எவ்வளவு அகலம் வச்சாலும் சரி, முன்கழுத்துக்கு மட்டும் அந்த ஆழம் 6க்கு மேல போகும் பொழுது கட்டாயம் 2 இன்ச் அகலம் மட்டும் நீங்க கழுத்தை வச்சீங்கன்னா கட்டாயமா இந்த ஷோல்டர் வழியவே வழியாது. அது நிரந்தரமான ஒரு வழியை நான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி வழியிற பிளவுஸ்களுக்கு மற்ற எல்லாமே சரியா இருக்கு, விலை உயர்ந்தது அப்படின்னும் பொழுது நம்ம இந்த ஒரு வழிமுறையை செய்யலாம். உங்களுக்கு இந்த அதே நிறத்துல எடுத்துக்கோங்க. நான் வந்து மாற்று நிறத்துல உங்களுக்கு அது தெளிவா தெரியணுங்கிறதுக்காக சொல்லித்தரேன். இப்ப இந்த மாதிரி ஒரு லென்த்தா ஒரு ஸ்ட்ராப் நம்ம தைக்க போறோம். அதுல இப்படி நல்லா ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம எப்பவுமே செய்வோம் இல்லையா, ஒரு பட்டையா மடிச்சு தைக்கிறது, டோரி தைக்க கூட நம்ம அந்த மாதிரி செய்வோம். ஆனா மேல பட்டையா இப்படி 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று தைச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் போடணும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க இந்த ஷோல்டரோட அகலம், இந்த அகலத்துக்கு நீங்க இதை எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து வெறும் அந்த ஸ்ட்ராப்புக்கு உண்டான அகலம் மட்டுமே கொடுத்து கூட சின்னதாகவும் வைப்பாங்க. எப்படி வச்சாலும் ஒண்ணுதான். நம்ம தைக்க போற அந்த பிரஸ் பட்டன் இந்த ஷோல்டர் ஜாயின் இருக்கிற அந்த 4 துணியா இருக்கு இல்லைங்களா, அதுலதான் நம்ம வைக்க போறோம். கனம் இல்லாத போர்ஷன்ல வச்சோம்னா அந்த நம்ம குத்தி தைக்கிறது வெளியே வந்துடும், அந்த நூலுடைய தடம். அதனால இப்படி நீங்க இந்த இடம் சரியா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும், இந்த லாஸ்ட் வரைக்குமே வைக்கணும்னாலும் வைக்கலாம், ஷோல்டர் அந்த கழுத்தோட லாஸ்ட் வரைக்கும் வைக்கலாம், அல்லது குறைவாகவும் வைக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். இப்போ இது தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்தை நம்ம மடிச்சு இப்படி தைச்சுக்க போறோம், இன்னொரு பக்கத்தை இதுல வச்சு தைக்க போறோம். இந்த ஒரு பக்கம் நம்ம பிரஸ் பட்டனோட ஒரு பகுதியை இதுல வச்சு தைக்க போறோம். அதை நம்ம கொஞ்சம் மடிச்சு தைச்சுக்கலாம், அந்த பிசுறு வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக. இப்ப நம்ம மடிச்சு தைச்ச பாகம் பிளவுஸோட பக்கமா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டர் ஜாயின்ல சரியா இதை பொருத்தி அந்த இடத்துல நம்ம மேலும் கீழுமா தையல் போட்டுக்கலாம். ஒரு சிலர் வெறும் வலது பக்கம் மட்டுமே கூட போட்டுக்குவாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராப் தைச்சுக்குவாங்க, இடது பக்கம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா ரைட் சைடில் தான் ரொம்ப தெரியும், வெளியே வந்து அந்த ஷோல்டர் வழியிறது ரொம்பவே தெரியும், அதனால அப்படி வைப்பாங்க. இப்போ நம்ம ப்ரெஸ் பட்டனை எடுத்துக்கலாம். ப்ரெஸ் பட்டனில் நமக்கு இந்த நம்ம வைக்கிற அந்த ஸ்ட்ரிப்பில் நம்ம இதில் தான் வைக்கணும். அதாவது இந்த பாகம் மெல்லியதா இருக்கிற இந்த பாகத்தை இந்த ஸ்ட்ராப்ல வைக்கிறோம். இது கனமா இருக்கிறத ஷோல்டர்ல கிளாத்ல வைக்கிறோம். உள் பாகத்துல நம்ம மடிச்சு தைச்சோம் இல்லையா, அங்க வைங்க. இப்ப இதை தைக்கும் பொழுது கூட ஒரு சின்ன எளிய வழி சொல்றேன் பாருங்க. நீங்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு துளையில ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்கேயே ஒரு 2-3 இங்கேயே தைச்சிருங்க முதல்ல. ஏன்னா நீங்க மேல மேல இங்கெல்லாம் இந்த நூல் இப்படி பயணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது போடும் பொழுது சில நேரங்கள்ல நிக்காம நீங்க அழுத்தி போட்டாலும் அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். அதனால அப்படி போடாம நீங்க ஒரு துளையில 2-3 முறை தேவையான அளவு போட்டுட்டு இந்த துளைக்கு கீழே இருந்து எடுத்து அடுத்த துளைக்கு கீழே டிராவல் பண்ணி அப்படி போய் எடுங்க. இது வந்து உங்களுக்கு அந்த நூல் இடையில உங்களுக்கு இடையூறு பண்ணாம இருக்கும்.
நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக அப்படியே இங்கே இப்படியே லைனாக குத்திக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி போகும்பொழுது அந்த ப்ரெஸ் பட்டன் புதுசில் தான் வேலை செய்யும். அதுக்கு பிறகு கட்டாயமாக அது வேலை செய்யாது. ஏன்னா அந்த நூல் வந்து அங்கே தடிமனான ஒரு போர்ஷனாக நின்றுடும். அப்படியே தொடர்ச்சியாக நான் செய்கிறேன் பாருங்கள். நம்ம போடுற இந்த நூலோட தடம் வந்து இந்த ஓரங்களில் மட்டும்தான் இருக்கும், இந்த இடையில பயணிக்காது. இங்கே கீழே இருந்து நான் இங்கே கீழே கொடுக்குறேன், அப்படியே கொண்டு போய் அடுத்த துளையிலிருந்து வெளியே எடுக்கிறேன். நிறைய தோழிகளுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத தோழிகளுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இதை அப்படியே குத்தி பின்பக்கம் எடுத்து இங்கே நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து வெளியே தெரிகிற இது இல்லை, உள்ளே தான் இருக்க போகுது. நூலை எப்பவுமே ஒட்டை கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்க. நம்ம முடிச்சு போட்ட வேகத்தில் அது நுனியிலேயே இருக்கும், அதுக்கப்புறமா எளிதாக வேகமாக பிரியறதுக்கு வாய்ப்பாயிடும். இப்படி தான் தைக்கணும். இப்போ இதை நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஒரு இடத்துல தைச்சிட்டு இதை இழுத்தெல்லாம் போடக்கூடாது. அப்போ இந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு இப்படி சுருக்கம்லாம் வரும். அதனால் இந்த ஸ்ட்ராப் எப்படி எந்த அளவில் இருக்கோ அந்த அளவை நீங்கள் குறிச்சிக்கிட்டு அந்த இடத்துல தான் தைக்கணும். சரியா? இப்போ இங்கே இருக்குது, நாம் இந்த இடத்துல தான் வைக்கணும். அதை இதுக்கும் அதே முறை தான். நான் இதையும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். நம்ம இந்த தடிமனான அந்த துணி இருக்கிற தடிமனான போர்ஷனில் தான் இதை தைக்கிறோம். இங்கே தைச்சாச்சு. அப்படியே கீழே ட்ராவல் பண்ணி நம்ம அதாவது அந்த கிளாத் வந்து நமக்கு இங்கே இருக்கிற கிளாத்தை மட்டும்தான் எடுக்கிறோம். நமக்கு இந்த சைடில் வெளிப்பக்கத்தில் அது தெரியக்கூடாது. முடிஞ்சாச்சா? இப்போ நம்ம வெளியே எடுத்து இங்கேயே நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். ஒருபோதும் இந்த தொடர்ச்சியில் முடிச்சு போடாதீங்க. அந்த தேவையில்லாத நூல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப அதிகமான தடிமனை கொடுத்துரும். இப்போ இதுக்கு இடையில தான் நம்ம அந்த உள்ளாடையோட ஸ்ட்ராப்பு இங்கே வரும். ஓகேவா? உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.